Hindustan Educational Institutions. Admissions open. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. வெளியில் உட்காந்துருக்கும்போது ஆயில் மசாஜ் பண்ணணுமா, சரி பண்ணலாம் வாங்க. உள்ளே வந்தோடனே அப்புறம் ஆயில் மசாஜ், வாஷிங், ஷேவிங்லாம் பண்ணணும். சரி அதே எல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பசங்க என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு யூகேயில் வந்து படிக்க போயிருக்கான். நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம்ன்றனால நம்ம யார்கிட்டையும் பேசலை, அதனால் கொஞ்சம் டச் விட்டு போயிருக்கோம். அது மாதிரி ஆள் பேச வந்தால் சரளமாக பேசுவாங்க. So what is your daily life? Daily life, morning 6:30 I will open the shop. After 2 o'clock lunch. Night 9:30, sometimes you will take 10 or 11 o'clock. How is your son doing in the UK? It's fine, very well. அதே மாதிரி இந்தியும் பேசுவேன். இங்கே வந்து சவுகார்பேட் எப்படி போகணும்? इधर से सौकारपेट जाना है, सेंट्रल स्टेशन है ना, उसके नेक्स्ट में लेफ्ट आएगा और लेफ्ट में जाएगा ना और राइट कट करना है सौकारपेट. ரீசெண்டாக பார்த்த படம் என்ன? पिक्चर देखते हैं, महाराजा पिक्चर देखते हैं. हिंदी பேசலாம், இங்கிலீஷ் பேசலாம், தெலுங்கு, மலையாளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தமிழும் சேர்த்து 5 லாங்குவேஜ். படிப்பு தான் முக்கியம். நம்ம படிக்கல. இப்போ நான் வந்து அப்பா இறந்தனால இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். இல்லைன்னா நான் எனக்கும் ஆசை படிக்கணும்ன்ட்டு. நம்ம படிக்காததெல்லாம் பசங்க படிக்கணும். நம்ம பட்ட கஷ்டம் பசங்க படக்கூடாதுன்னு நம்ம இது பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த கஷ்டத்தை சொல்லி வளரும். பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். சமீபத்தில் ஒரு சலூன் கடையில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் செம்ம ட்ரெண்ட் ஆனார். அதுக்கு முக்கியமான காரணம், ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய முடியை வெட்டலான்னு சலூனில் வந்த உடனே முடி வெட்ட ஆரம்பித்தார். ஆனால் ஃபாரினில் இருக்கக்கூடிய நபருக்கு ஈக்குவலாக இவர் இங்கிலீஷ் பேசினதும் தன்னுடைய பசங்களை அப்ராடில் படிக்க வைக்கிறதா அவர் சொன்ன விஷயங்களும் நிறைய பேருடைய மனசை நெகிழ வச்சது, ஆச்சரியப்படுத்துது. அந்த விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு தான் அந்த நபரோட இணைஞ்சிருக்கோம். வணக்கண்ணே. வணக்கம். சலூன் கடையில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறாரு அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்து மிரண்டாங்க. அதுவும் வெள்ளைக்காரனுக்கு ஈக்குவலாக நம்ம ஆள் பேசுகிறாருப்பா, ஃபாரினில் இருக்கக்கூடிய நபருக்கு ஈக்குவலாக ஒருத்தரால் பேச முடியுது அப்படின்னு மிரண்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன நடந்தது, எப்போ வந்தாங்க, அந்த வீடியோ வைரல் ஆனது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு வீடியோ வைரல் ஆனதுலாம் தெரியாது. வெளியில் உட்காந்துருந்தேன். வெளியில் உட்காந்துருக்கும்போது ஆயில் மசாஜ் பண்ணணுமான்னாரு. சரி பண்ணலாம் வாங்கினேன். உள்ளே வந்தோடனே அப்புறம் ஆயில் மசாஜ், வாஷிங், ஷேவிங்லாம் பண்ணணுன்னாரு. சரி அதே எல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பசங்க என்ன பண்ணுறேன்னு கேட்டார். பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு யூகேயில் வந்து படிக்க போயிருக்கான். யூகேயில் படிக்க போயிருக்கான். போயிட்டு இப்போ ஜாபும் போயிட்டான். இப்போ க்ரீன் கார்டு வாங்க போகிறான். அப்போ அவருக்கு பரவாயில்ல, இந்த சலூன் கடை எப்படி பண்ணுறீங்க, படிப்பு தான் முக்கியம். நம்ம படிக்கல. இப்போ நான் வந்து அப்பா இறந்தனால இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். இல்லைன்னா நான் எனக்கும் ஆசை படிக்கணுன்ட்டு. அந்த நாள் தான் இப்போ நம்ம படிக்காததெல்லாம் பசங்க படிக்கணும் அப்படின்னு ஒரு தாட். அடுத்த பையனும் பிஆர்க்கு முடிச்சிட்டான். அவன் நெக்ஸ்ட் இயர் மோஸ்ட்லி அவன் கிளம்புற மாதிரி இருக்கும். அவனுக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் லெட்டர் வந்துருச்சு. அவனுக்கும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. வாங்கிட்டு படிக்க வச்சுருந்தோம்பா. இதெல்லாம் வந்து அவனுக்கு அங்கே வேலை பார்த்துட்டு அவங்க தான் ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க. சம்பாரித்து கடன் அடைச்சிட்டேன். திருப்பி ஸ்பான்சருக்கோசம் அதே ஒரு அமௌண்ட் தேவைப்படுச்சு. அதுவும் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் ஏற்பாடு பண்ணேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில்மெண்ட் பண்ணுறோம். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக, ஒரு அப்பாவாக தன்னுடைய பசங்களை எப்படியாவது கரை சேர்த்துணும். ஆனால் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th முடிச்சேன். அந்த டைமில் தான் அப்பா இறந்தனால இதுக்கு வர வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா மேலே படிச்சிருக்கலாம். அப்பா குடும்ப சூழ்நிலையினால மேல் கொண்டு படிக்க முடியல. 10th முடிச்சிட்டிங்க. பட் முடிஞ்சாலும் நம்ம வந்து பார்பராக இருக்கோம், ஒரு சலூனில் வேலை செய்கிறோம், சலூனில் இருக்கோம். உங்களுடைய ஓன் சலூனாக இருந்தாலும் வர வருமானத்தை வச்சு பசங்களை படித்து வெளிநாட்டுக்கு அனுப்பணுன்ற ஒரு எண்ணம் எவ்வளோ போராடினீங்க? என்ன பண்ணுறேன், நம்ம கஷ்டப்பட்டு தான், நம்ம பட்ட கஷ்டம் பசங்க படக்கூடாதுன்னு நம்ம இது பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் சலூன் வந்து நிறைய ஃபேன்சியான சலூன், இப்போ ஐடி ஃபீல்டு மாதிரி ஆகிடுச்சுங்களா? ஆமாம். ஸோ அவ்வளோ நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸில் பசங்களை வெளிநாட்டு வரைக்கும் எப்படியாவது படிக்க வச்சிடணும்னு எவ்வளோ போராடினீங்க? கஷ்டம் தான் மாட்டேன். எவ்வளோ போகிறான்னு எப்படி சொல்கிறது, அது அவங்க பட்ட கஷ்டம் தான் தெரியும். எவ்வளோ வரும் வருமானம் ஒரு நாள்? ஒரு நாளைக்கு 1000 2000 அது மாதிரி எப்படி ஆவரேஜாக சொல்ல முடியாது. அதை வச்சு பசங்களை எப்படி கரை சேர்க்கணும்னு பண்ணீங்க? எங்கெங்கெல்லாம் படிக்க வச்சிங்க? படிப்புக்கு எவ்வளோ வந்து இங்கே லியோ மெட்ரிகுலேஷனில் படித்தாங்க. +2 மட்டும் அண்ணா நகரில் அங்கே படித்தாங்க. படித்து மட்டும்னா பிரித்திவிஷா இன்ஜினியரிங் காலேஜ், அங்கே வந்து சிஎஸ்சி முடித்தான். முடித்ததுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் இங்கே ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணான். அவனுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு 3 lakhs 4 lakhs சம்திங் கொடுத்தாங்க. அது மூலிமா அவனை அனுப்பிச்சேன். அனுப்புனது எப்படின்னா, இப்போது ஒரு ஃபண்டு ஒன்று காட்ட சொல்லுவாங்க. அவனுக்கு பே பண்ண வேண்டியது வந்து ஒரு காலேஜ் ஃபீஸ் வந்து 16 lakhs சம்திங் வந்துச்சு. அப்போ நம்ம ஃபண்டு காட்டுறது இருக்கிற காசு எல்லாம் காட்டுறது வந்து 30 lakhs கிட்ட காட்டினா தான் அனுப்ப முடியும். அப்போது ஃபஸ்ட்டு ஃபீஸ் கட்ட வந்து 6 lakhs 6.5 lakhs கட்ட வேண்டியது இருக்கும். அந்த 6.5 lakhs கட்டிட்டு மீதெல்லாம் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வாங்கி கொடுத்தேன். அவன் அங்கே போனவொன்னே அந்த காசெல்லாம் அவன் எடுத்து அடைச்சிட்டு அதுக்கு அடுத்த ஃபீஸு அவன் சம்பாரிச்சு தான் கட்டினான். அப்போ பழைய கால இது அவன் தான் இது பண்ணியிருக்கான்.
என்னைக்காவது ஒரு நாள் சலூன்ல வேலை செய்கிறோம், நம்ம பசங்களை என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு பயந்தது உண்டா? அப்போ அந்த டைமில் பயந்துருக்கேன். நாடா எப்படி பசங்களை நல்ல நம்ம எடுத்துன்னு வர முடியுமா? இப்போ நம்ம சர்க்கிளில் ஃப்ரெண்டு எல்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க ரிலேட்டிவில், அந்த அளவுக்கு நம்மளாம் எடுத்துன்னு வரணும் பசங்களை அப்படின்னு அது ஒரு வயிறாது. நம்ம பார்க்காததை பசங்க பார்க்கணும். இப்போ பையன் வந்து யூகேல இருக்காரா? யூகேல இருந்து அவர் வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு குடும்பத்துக்காக எவ்வளோ தூரம் கடன் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ பசங்க ஃபீஸு கட்டுறது அதெல்லாம் பண்ணுவான். இப்போ இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. அவனுக்கு இன்னும் ஒரு 1 year ஆயிடுச்சுன்னா டோட்டலாக ஃப்ரீ ஆகிடும். எவ்வளோ கடன் இருந்தது, எவ்வளோ அடைச்சாரு? 25 lakhs வந்துருக்கும். ஆக்சுவலாக 6 lakhs தான் நான் பே பண்ணது, ஃபீஸ் வந்து கட்டினது. அந்த 25 lakhs அவன் போனவொடனே எல்லாத்துக்கும் 3 மாதம் மட்டும் அக்கௌண்ட்டில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனவொடனே ஃபஸ்ட்டு டக்குன்னு அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவன் ஒரு ரூமில் தங்கிட்டு இந்த ஃபீஸையும் கட்டிட்டு ரூம் ரெண்ட்டு அவன் தான் இது பண்ணான். அது அவன் தான் பார்க்குறான். நம்ம சலூனில் வேலை செய்கிறதுனால என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இந்த வேலை நம்ம ஏன்டா சூஸ் பண்ணோம் அப்படின்னு? ஏன்னா 10th தான் அப்பா வந்துட்டாரு, வேறு ஒன்றும் பண்ண முடியல. அப்போல்லாம் அந்த வேலையை செய்யக்கூடாது இருந்தேன். இப்போ இதுதான் பிஸ்னஸ். நம்ம வந்து அதில் நம்ம முழுசாக ஈடுபாடு பண்ணால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும். பிடிக்கலன்னு உட்காந்துருந்தோம்னா எந்த தொழிலும் அது வேலைக்கு ஆகும். அதில் ஒன்று என்டர் ஆகிட்டோம்னா அதுலேயே அப்படியே ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நம்ம அதில் ஃபீல்டில் நல்லா இருக்க முடியும். ஒரு இந்த மனசில் ஒன்று வச்சுன்னு பண்ணலாமா வேணாம்னு பண்ணால் அதில் எதுவும் ஷைன் பண்ண முடியாது. எப்படி கற்றுக்கிட்டீங்க? 10th தான் முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் எப்படி? 10th முடிச்சோடனே லெதர் டெக்னாலஜி போகிற அந்த இதுக்கு அடையாறில் இன்ஸ்டியூட்ஸ், அதில் தான் போனேன். அப்பா ஃப்ரெண்டு ஒருத்தருக்காரு, அது மூலிமா போகலான்ட்டு தான் அப்ளிகேஷன்லாம் போட்டிருந்தது. அப்போ அப்படியே சும்மா தமாசு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே அப்பா இருந்துட்டார், அதுவும் முடிச்சு ஃபுல்லாக. இன்னும் 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் 10th படிக்கிறான், பொண்ணு 7th படிக்கிறான். 4 பசங்க மொத்தமாக. அதில் ஒருத்தர் யூகே போயிட்டாரு, அடுத்தது போகிறாரு, இன்னும் 2 பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா இப்போது எல்லாருக்குமே வருமானம் வந்து முக்கியமாக இருக்கும். வருமானத்துக்காக விடுவாங்க, குடும்பத்தை எப்படியா நிலையாக ஆக்கிடுவாங்க. நீங்கள் கஷ்டத்தை சொல்லி வளர்த்துருப்பீங்க பசங்க. இப்போ சலூனுக்கு வரவங்க ஒருத்தவங்க ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி பேச மாட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ சங்கட்டமாக இருந்தது? பசங்கக்கிட்ட எப்படி நீங்கள் கன்வே பண்ணீங்க உங்களுடைய கஷ்டங்களை? பசங்களுக்கு வந்து எதனா வேணும்னா அது அவங்க தான். இப்போது ஏதோ ஒரு பொருளுக்கு என்ன கேட்டாங்கன்னா சட்டெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு அதோட தேவையா யூஸா அவங்களுக்கே தெரியணும். ஒரு 4-5 வாட்டி கேட்டால் தான் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. டப்புன்னு எடுத்தவங்களும் வாங்கி கேட்டால் அதோட மதிப்பு தெரியாது. அதனால் அப்படி தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஓகே. ஆனால் ஃபாரினர் ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, நம்ம நல்லா இங்கிலீஷ் பேசினாலுமே ஃபாரினர்ஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் ரோல் ஆகும், திணறுவோம், டக்குன்னு மறந்துடுவோம். நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம்ன்றனால எனக்கு அப்படியா? நம்ம யார்கிட்டையும் பேசலை, அதனால் கொஞ்சம் டச் விட்டு போயிடும். அது மாதிரி ஆள் பேச வந்தால் சரளமாக பேச ஆரம்பிச்சேன். ஸோ வாட் இஸ் யுவர் டெய்லி லைஃப்? Daily life, morning 6:30 I will open the shop. Then after 2 o'clock lunch. Night 9:30, sometimes it will take 10 or 11 o'clock. Work is how that way. How is your son doing in the UK? He's fine, very well. He's fine. Now only just I am haircut, no? Just a few minutes only call back. How many people in your family? My brother and my mother, wife plus 3. What is your favorite food? Favorite food, biryani. Do you have any difficulties working as a barber? No difficult. How passionate towards your work? Happy with this. இப்போது நான் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் வந்தனால நம்ம யார்கிட்ட பேசலை. இப்போ பேசிகிட்டே நம்ம அது வரும்போது ஈஸியாக வந்துடும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஓகே, அதான் இங்கிலீஷ் ஈஸியாக வந்து அதேமாதிரி ஹிந்தியும் பேசுவேன். நான் வந்து கேள்வியாக கேட்குறேன், இதில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இங்கே வந்து சவுகார்பேட் எப்படி போகணும்? इधर से सौकारपेट जाना है, सेंट्रल स्टेशन है ना, उसके नेक्स्ट में लेफ्ट आएगा और लेफ्ट में जाएगा ना और राइट कट करना है, सौकारपेट है. ரீசெண்டாக பார்த்த படம் என்ன? पिक्चर देखते हैं महाराजा पिक्चर देखते हैं. ஆக்சுவலி மகாராஜா விஜய் சேதுபதி கெட்டப்ல தான் இருக்காரு அவரும். लास्ट बता ना. ஓகே, ஸோ மகாராஜா படம் தான் பார்த்துருக்கீங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் மகாராஜா படம் பார்த்தீங்க, அந்த படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? पहले क्लाइमैक्स सीन आएगा ना, वो बहुत इंटरेस्ट है बिकॉज उसका लड़की है, वो विलन का लड़की है. वो मूवी अच्छा है. வேற ஏதாவது லாங்குவேஜ் தான் பேசுறீங்க? இங்கிலீஷ் செம்மையாக பேசுறீங்க, ஹிந்தி செம்மையாக பேசுறீங்க, தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். தெலுங்கும் பேசுவீங்களா? அதெல்லாம் இங்கே வந்து கற்றுக்கலாம் கஸ்டமர். நோட் பண்ணுங்களேன், என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்? ஹிந்தி பேசலாம், இங்கிலீஷ் பேசலாம், தெலுங்கு, மலையாளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் பேசுவாங்க. ஸோ 4 லாங்குவேஜ் தெரியும் உங்களுக்கு, தமிழ்னு சேர்த்தா 5 லாங்குவேஜ். ஸோ 5 மொழி மதர் டங் இல்லையா? மதர் டங். ஸோ மொத்தமாக உங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள் பார்த்தா 5 மொழிகள் நல்லா பேசுகிறீங்க. ஸோ சலூனில் இருக்கக்கூடிய நீங்கள் சலூனில் வேலை செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய வாழ்வியலை வந்து புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து உங்கள் பசங்களை மேம்படுத்தி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போயிருக்கீங்க. எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட வகையில்? அப்பாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம பையன் போய் வெளிநாட்டில் படிக்கிறானா எப்படி இருக்கும்? அது சந்தோஷம் தானே. அதெல்லாம் நம்ம நினச்ச கிளம்ப நம்ம போய் படிக்கணும்னு அப்பா ஆசை. இப்போ நம்ம பையன் போய் படிக்கும்போது அது ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஆகும். சில இடத்துல நம்மக்கிட்டேயே வருமானம் இல்லை, நம்மளே அவ்வளோ தூரம் பண்ணலை, நம்ம லைஃபே இப்படி முடிஞ்சு போச்சு அப்படி. அதான் அப்படி இருக்கும்போது
படிப்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படியாவது கரை சேர்க்கணும்னு எவ்வளோ முடியும்? நான் படிக்கும்போது தெரியும்ல படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. இப்போ என் கூட படித்த பசங்களாம் நல்லா வெல் செட்டில்டு, நல்லா படிச்சிருக்காங்க. அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க பசங்க போகிறதுக்கலாம். அது அவங்க பையன்கிட்ட நம்பர் கொடுப்பேன், பேசுவாங்க, டே எப்படி இருக்கணும்டா, சித்தப்பா இப்படி கஷ்டப்பட்டாரா, சித்தப்பா இது மாதிரி இருந்தா, அப்பா இப்படி இருந்தாரா அப்படிதான் சொல்லுவாங்க. அதை பார்த்து சொல்லி சொல்லி வளர்த்துருக்கீங்க. படிப்பு ரொம்ப முக்கியம், என்னானாலும் படிப்பு விட்டுறக்கூடாது. படிப்பு தான் காப்பாற்றும். நல்லா படிக்கணும். சும்மா நானும் போய் காலேஜில் படிச்சுட்டு வந்தால் டோட்டலி வேஸ்ட். அந்த படிப்பை படிக்கும்போது அதுக்கேற்ற ஸ்கில்ஸ் என்ன தேவையோ அதை சைடில் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிலாம் இது பண்ணால் தான் பண்ண முடியும். சும்மா ஒரு இன்ஜினியர் மட்டும் முடிச்சுட்டு வந்தோம்னா ஜாப் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அந்த டார்கெட்டாக சைடில் எவ்வளோ சொல்லுவாங்க, அதெல்லாம் தனியாக பண்ணணும். பண்ணும்போது தான் ஷைன் பண்ண முடியும். சிஎஸ்சி மட்டும் படிச்சுட்டு வந்தோம்னா அதனால் ஒன்றும் இருக்காது. அதுக்கு ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கோ அதை நம்ம பார்க்கணும். நம்ம காலேஜ் ஃபீஸ் கட்டும்போது அதுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்கும். ஏன்னா டக்குன்னு ஒரு லம்சம் நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணி பாதி நம்மளுக்கு கட்டினேன், மீதி வந்து லோன் அப்ளை பண்ணலாம். இங்கே படித்தது லோன் அப்ளை பண்ணேன். நான் கடைக்கெல்லாம் வாங்குவேன் சென்ட்ரல் பேங்க்கில். அதில் இது பண்ணேன், அதை அவங்க கொடுத்தாங்க. அதை அவங்க கட்டிகிட்டு இருக்காங்க மாதம் மாதம். லோன் கட்டி பையனை எப்படியாவது படிக்க வச்சோம். ஓகே, படிப்புடையாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு 10th முடிக்காமல் அப்படியே அது காலேஜ் வரைக்கும் போய் 10th லைஃப் நிற்காமல் காலேஜ் கண்டினியூ பண்ணி முடிச்சிருந்தா லைஃப் எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் நல்லா ஷைனாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ லைஃப் பையன் மேலே போய் படிக்க ஆரம்பிச்சது ஸ்டேபிளாக இருக்கும். பட் இந்த நிலை வரத்துக்கு நீங்கள் எத்தனை நாள் ராப்புக்கெல்லாம் வேலை செஞ்சீங்க? இப்போ காலையில் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஓடுவீங்க, பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, பேக் எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காரலாம், அப்பா பார்க்கலாம். எப்படி இருக்கும் அந்த லைஃபு? எல்லா டியூஸ்டேலாம் லீவ் விடுவாங்க. அது மாதிரி லீவெல்லாம் எங்கேயும் போட்டு போக மாட்டேன். ஏன்னா ஊருக்கு போகிறது இருந்தால் அது மாதிரி டைமில் தான் லீவ். எங்கன்னா வெளியே போகணும், கோவிலுக்கு போகிறோம், அது மாதிரி டைமில் கடை ப்ளஸ் போகணும். மற்ற டைமு நார்மலாக லீவ் போட்டு போகிறது கொள்வது. ஒரு நாள் லீவ் போட்டால் திருப்பி அந்த கமிட்மெண்ட்டுக்கு எவ்வளோ நாள் ஓடணும் நம்மளுக்கு தான் கஷ்டம் தெரியும். பின்னோக்கி போய்டும். லீவ் இல்லை, ஃபேமிலி டைம் இல்லை. ஸோ வருமானத்துக்காக குழந்தைங்களை கரை சேர்க்கணும், குடும்பத்துக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா செட்டில் ஆகிட்டாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தானே, அதுக்கப்புறம் ஃப்ரீ தானே. ஏன்னா சலூன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 1-on-1 கனெக்ட் இருக்கும் வரக்கூடியவங்களுக்கு. ஏன்னா வீட்டில் வந்து உரிமையாக சலூன் அண்ணங்கிட்ட விட்டுட்டு போவாங்க. அவங்க வந்து பேர் சொல்லி ரொம்ப உரிமையாக கூப்பிடக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான் சலூனில் இருக்கக்கூடியவங்க. இந்த வீட்டில் அவங்க வீட்டு சின்ன பசங்களை அவங்க ரொம்ப கேர் எடுத்து அழகாக முடியெல்லாம் வெட்டி சித்தப்பா லெவலில் அவங்கள பார்ப்பாங்க. நான் வந்து முடிய வெட்டி ஃபஸ்ட்டு குழந்தை இல்லை. முஸ்லீம்ஸ்லாம் நான் 30 days 40 days மொட்டை அடிப்பான். அவன் மொட்டை அடிச்சு இப்போ அவனுக்கே கல்யாணம் ஆகி அவன் பையனும் கல்யாணம் பண்ணுவான். அவன் குழந்தைக்கும் முடிவு. அப்பா வந்து பையனை கூப்பிட்டு வருவார். அவன் படிக்கிற டைமில் குழந்தை பிறந்தப்போ நான் தான் மொட்டை அடித்தேன். அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் குழந்தைக்கும் மொட்டை அடித்தேன். எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 30 years. 30 வருஷம். ஃபினான்ஸ் ரிலேட்டடாக உங்களுடைய சேவிங்ஸை வந்து எப்படி பார்த்துக்கிறீங்க? டெய்லி பேங்க்கில் ஒரு 250 ரூபா 200 ரூபா அது மாதிரி கட்டிகிட்டே வரும். சிஎம்டி சென்ட்ரல் பேங்க்கில் அது வந்து இயர்லி ஒன்ஸ் பார்த்தா ஒரு 60-65 அது மாதிரி வந்துடும். வந்தோடனே ப்ளஸ் நம்ம ஜுவல்லி எடுத்து டிஎன்எஸ் பேங்க்கில் வச்சுட்டு மொத்த ஃபீஸ் எல்லாரும் கட்டுறேன். இந்த மாதம் கட்டுறது மட்டும் அதை வச்சுக்கவே மாட்டேன். முதல்ல கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம முட்டுக்கலாம். ஏன்னா அது மாதிரி அந்த டைமில் நம்மளுக்கு காசு இருக்காது, திடீர்னு பசங்களை வெளியே அதனால் வரோன்றனால மொத்தமாக பே பண்ணுறோம். ஸோ ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க? லைக் இப்போ எப்படி சொன்ன மாதிரி எல்ஐசி ஒன்று இருக்குது. மிஸ்ஸஸ் பேரில் எல்ஐசி ஒன்று கட்டுறேன். அதுக்கப்புறம் பொண்ணுக்கு செல்வ மகள் சேர்ந்துட்டேன், அது கட்டுறேன். அப்புறம் டெய்லி ஆர்டி கட்டிகிட்டே வருவேன். அதை எடுத்து ஃபீஸ் கட்டுறது கொள்றது. அப்படி மில்லனா ஜுவல்ஸ் என்ன தான் அடமானம் வைக்கும் பேங்க்கில் வச்சுட்டு அதை திருப்பி எடுத்துருவேன். அதுவுமே எங்கே வைக்கணும்? டிஎன்எஸ் அதுவும் அங்கே அக்கௌண்ட் இருக்குது, அங்கே டிஎன்எஸ் பேங்க்கில் வச்சுருவேன். பசங்களை எப்படியாவது என்ன ஆனாலும் படிக்க வைக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் இருக்குது. ஃபேமிலி ஓரியன்டாக இருந்து அவங்கள பார்த்துக்கிறீங்க. சூப்பர்ண்ணே. ஸோ ரீசெண்ட் டைமில் ஃபாரினர் ஒருத்தர் வந்து உங்கள் கடையில் அவருடைய ஹெட் மசாஜுக்கும் ஹேர் கட்டுக்கும் வந்தார். அவர்கிட்ட நீங்கள் நடந்துக்கிற விஷயம் மூலயமா மக்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்பவே ரீச் ஆச்சு. இப்படி ஒரு மனிதர் இருக்காருன்னு அதை பார்த்து நெகிழ்ந்து தான் நாங்களும் வந்து உங்கள்கிட்ட பேசணும். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். Hindustan Educational Institutions. Admissions open. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.